நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆடி ஆஃபர் மாரி இப்போ 2 ஆடி கொடுத்து அனுப்புகிறேன். ரெடி 1 2 3. என்ன இவ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி 1 2 3 சொல்லிக்கிட்டு இருக்கா? ஹே உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு. சுட தண்ணி வச்சு குளிப்போம். என்னது இது? நெருப்பு பத்த மாட்டேங்குது, அமுந்து போகுது. ஊதாங்கொல்ல ஊதுனாலும் போக மாட்டேங்குது, வாயால் இங்கேருந்து ஊதுனாலும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வருவோம். இது சரியில்லை போல. என்ன இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலையே. ஏட்டே ஏட்டே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? பூ பறிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. பேச்சுவ கொஞ்ச நாளா எந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்கல, அதனால தான் வாய் ஓவர் ஆயிடுச்சு போல. நீங்க என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா அத்தை? ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பேன்றீங்க. ஏட்டி என்ன டீ வாய் ரொம்ப நீளுது? நீங்க சொன்னீங்க, அதுக்கு பதில் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அப்படியா? சரி தள்ளுங்க, நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வர போறேன். குசும்பு பிடிச்ச குந்தாணி இப்படி எடுத்துட்டு போறாளே, அப்பா என்ன வலி வலிக்குது. சுடு தண்ணி வைக்கிறாளா? சுடு தண்ணி வைக்கட்டும். எனக்கு சுடு தண்ணியில குளிக்கணும் போல தான் இருந்துச்சு. இன்னைக்கு சுடு தண்ணியில ஒரு குளியல போட்டுருவோம். இவன் எல்லாத்தையும் மூட்டட்டும். நம்ம அப்புறமா வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போய் குளிச்சிட வேண்டியதான். அது பேசாம காயட்டும், நம்ம போயிட்டு வருவோம். உள்ள வேலை கிடக்கு. காயட்டும். என்ன இது நின்னுப்புச்சு? மயில மாடி நெருப்பு நின்னுப்புச்சு. தண்ணி கொஞ்சம் கூட காயல, அதுக்கிட்டே நெருப்பு நின்று போச்சு. பனியில எல்லாம் மர கட்டெல்லாம் சில்லுன்னு காட்டுக்கு தண்ணி படிஞ்சு அதான் எரிய மாட்டாங்குது. சரி வேற விறகு இருந்தா வைக்க சொன்னோம். ஏட்டி வாடி விறகு இருந்தா வைடி வேற. சரி அப்பா நம்ம போவோம். எப்பா எப்படி புரட்டி போட்டு அடிச்சு போட்டா. அந்த பஞ்ச வேற வாயில வச்சுட்டு வாந்தி வர மாரி இருக்குன்னு என்ன பண்றது? எல்லாம் நம்ம வாங்கி வந்த பாரு. அப்படி வீட்டுல தான் இப்படி ஆப்பு வைக்கிற ஆளுங்களை பார்த்தா ஊர்ல இருக்கவள தான் ஆப்பு வைக்கிறாளுங்க. என்ன இது? சுடு தண்ணி காயுது. கண்டிப்பா இது அந்த மயிலா தான் வச்சிருப்பா. ஓ எரியாம நிக்குதே, அவளையும் காணும். உள்ள எதை எடுத்துட்டு வர போயிருப்பா. இவளுக்காக இன்னைக்கு ஆப்பு வைக்கணும். போறேன். இது அந்த சக்கரை பைய தீபாவளிக்கு வெடிச்சிட்டு மீதி வச்சுட்டு கிடந்தான். இது ஒழுங்கா வெடிக்குமா வெடிக்காதான்லாம் தெரியல. ஏதோ வச்சு பார்ப்போம். யூஸ்ஃபுல் ஆகி அவளுக்கு எதாவது ஆனால் நமக்கு சந்தோஷம் தான். ஏன்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என்னைய இப்படி அடி வாங்க வச்சுட்டல, எங்க பார்த்தாலும் அடிக்கிறாளுங்க என்னைய. அதனால உனக்கு இதை நான் கொடுக்காம விட மாட்டேன்டி. இன்னைக்கு இருக்கடி உனக்கு. ஐயோ இந்த அத்தை என்ன இப்படி பிளான் பண்ணுது? சும்மாவே விடக்கூடாது. அதே ஆல்ரெடி பொசிட்டு போன வெடி, அது எதுக்கு இப்ப இதுல போடுது? அம்மா எங்க போனுச்சுன்னு தெரியலையே. ஓஹோ புரியுது. இந்த பிளான எங்க அம்மாவுக்கு வச்சிருக்கீங்க தானே? இந்த பிளானை எப்படி திருப்பி வரேன்னு பாருங்க. பத்திர மாரி இருக்கு. இப்ப நம்ம ஆக்டிங் போடுவோம். ஐயோ யாரா வந்து காப்பாத்துங்க. அண்ணி அட்டா ஏலே சக்கரை யாரா இருந்தா வாங்கடா. நம்ம வச்ச பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு போலயே. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி என்ன பண்ணு போய் பண்றான்னு பாப்போம். அகிலாண்டமா கொக்கா. என்ன சொன்ன? அகிலாண்டமா கொக்காவா? இப்ப நீ என்கிட்ட மாட்ட போற தொக்கா. சரி நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம். எஸ்கேப். என்ன யாரையும் காணோம்? என்ன ராக்கெட் வெடிபட்டு தனியா பத்திக்கிட்டு இருக்கு? என்ன நம்ம நோக்கி வருது? ஏடா ஓட்டத. அம்மா என்ன இது? மனசு அடிக்கிற மாதிரி புரட்டி அடிக்கிறது வெடி. என்ன மேல பறக்குது? என்ன நம்ம நோக்கி வருது? என்ன பாக்குது? என்ன பேக்ல போகுது? எதையோ டார்கெட் பண்ணிட்டு போறியே. ஐயோ என்னோட தலப்பாக்கட்டி. என்ன ஏதோ குட்டி சாத்தா சவுண்ட் கேக்குது. இதுக்குதான் அப்பவே
மயில எப்படி வர சொன்ன இப்போ வர? ஏக்கா ஏங்கா நீ வேற வீட்டில் ஒரு காமெடியை பண்ணி விட்டான் சக்கரை. என்னது சக்கரையா? பண்ணுவான். என்ன பண்ணா? அக்கா நான் சுடு தண்ணி வைக்கிறத பார்த்துக்கிட்டு இந்த அகிலாண்ட இருக்கால அதில் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த தீபாவளிக்கு மிச்சம் இருந்த வெடியை போட்டு எண்ணெய் எத்தனை பண்ணலான்னு பார்த்தாக்கா. ஆனால் என் மகன் சும்மா விடுவானா? விவரமான ஆளாடுச்சே. அவளுக்கே ரிப்பீட் கொடுத்துட்டான் திரும்பி. அடி பாவமே. ஏடி என்னடி இது? சின்ன வயசுல எப்படிலாம் பண்ணுறான்? அக்கா அவன் அவங்க அத்தைக்கிட்ட தன்வினை தன்னை சுடும்னு சொல்லிட்டு வந்திருக்கானா. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக இப்படியா பண்ணும் பெரியவங்க கிட்டலாம்? அக்கா அதையும் மிரட்டி வச்சுட்டு தான் வந்தா. இதுமாரி பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க்கா. என்னை அவளுங்க ஏதாவது செஞ்சா இவன் ரிப்பீட் கொடுக்குறாங்க்கா. பரவாயில்ல, அவன் மேலே பாசமாக தான் இருக்கான். அதுக்காக இப்படிலாம் பண்ண வேணான்னு சொல்கிறீ. விளையாட்டு விபரீதமாயிடும் சரியா? சரிக்கா நீங்கள் பார்த்தா சொல்லுங்க. அது அடங்க மாட்டேன். நான் எங்கே சொல்கிறத கேட்குது. சரிக்கா என்ன விஷயம்? ஏட்டி உள்ளுக்கா. ஏட்டி ஒன்றும் இல்லட்டி, வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்க தாண்டி கூப்பிட்டேன். என்னது வேலையா? ஏக்கா என்னக்கா எவ்வளோ பெரிய ஆள் நீ என்ன வேலைக்கெல்லாம் வரேன்னு சொல்கிற? நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா. ஏட்டி என்னதான் இருந்தாலும் நமக்கு சோறு வேணும்னா நம்ம தான் உழைச்சி சாப்பிட்ணும். எவ்வளோ பெரிய மேலே இடத்துல இருந்தாலும் கீழே வந்து தானே ஆகணும். என் கதையை பார்த்துக்கோ நீ. ஏக்கா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? ஒன்றும் இல்லாட்டி ஏதாவது வேலை எதாக இருந்தால் சொல்லுடி. வீட்டு வாடகை வேற கட்டணும்ல. அப்புறம் சாதத்துக்கு அடிக்கடி உங்கள்கிட்டயே கேட்டுட்டு இருக்க முடியும். அக்கா இது கேட்குறத கூட தப்பாக எடுத்துக்கிறியா அப்போ நீனு? ஏட்டி அதெல்லாம் இல்லடி. இருந்தாலும் நான் சொல்கிறது எப்படி உனக்கு புரியும்னு தெரியலையே. சரி புரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு தானே களை வெட்டுறது நாற்று நட்டுறது கூப்பிடுவாங்கக்கா. கூப்பிட்டா சொல்கிறேன், ஒன்றா போகலாம். சொல்லுப்டி மறக்காமல் சொல்லு. சரிக்கா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போ தான் அந்த வேலையெல்லாம் முடித்தோங்க்கா. இனி எப்போ வரும்னு தெரியலையே. அப்படியே வந்தாலும் மாதத்துக்கு ஒரு 4 நாள் வருமா? அவ்வளோதாங்க்கா வரும். ஏட்டி அது வர அப்புறம் என்னடி பண்ணுறது? என்னக்கா பண்ண முடியும்? நம்ம என்ன தனியாக கடை போட்டால் நடத்த முடியும்? வேலை இருக்க அன்றைக்கி தான் போக முடியும். சரி பார்க்கலாங்க்கா, கவலைப்படாத. சரிடி. சரிக்கா நான் வரேன். மயில் இப்போ என்ன சொன்னா? நம்மளா கடை போகிறோமான்னு கேட்டா. ஏன் நம்ம கடை போட்டா? டி மயில் நில்லுடி. அக்கா சொல்லுக்கா. ஏட்டி நம்ம ஏன் கடை போடக்கூடாது? நமக்கு என்னக்கா தெரியும்? வீட்டில் சமைக்க தான் தெரியும். நம்ம என்ன கடையை போட போகிறோம்? அது கடை போடணுன்னா ஒரு காசாவது வேணும்ல முன்ன பின்ன. அது வேணா வாசம் தான். ஏன் நம்ம உதவியை சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டுக்க கூடாது? ஏக்கா கேட்கலாம். எல்லா உதவியுமே அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஏன் கேட்கலன்னு தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவா. நம்ம பிளான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற. ஆமாட்டி நம்மளும் பொழைக்கலாம்ல. காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கு கடையை போட்டோம்னா ஏதோ என்ன ஐடியான்னு தான் இன்னும் வரமாட்டேங்குது. ஐடியா தானே வேணும். ஐடியாக்குன்னா நமக்கு ஆள் இருக்கு. அவள் தான் சின்ன பொண்ணுக்கிட்டே கேட்டுற வேண்டியதான். அதுவும் ரைட்டு தாண்டி. அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அவள்கிட்டே கேட்போம். அவளே சொல்லட்டும். சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து நம்ம போடலாம். சரிக்கா சூப்பர் ஐடியாக்கா. ஆனால் நான் யதார்த்தமாக சொன்னது இப்போ பேச்சா மாறிடுச்சு பார்த்தியா? ஆமாம்மாட்டி, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செய்யணும். நல்லா உழைக்கணும். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். கரெக்டு தான்க்கா, பண்ணலாங்க்கா. சரி முட்டி நீ போ. அப்புறம் சின்ன பொண்ணு வந்தா கூப்பிடுங்க, வந்து என்னன்னு பேசலாம். சரிக்கா கண்டிப்பாக. சரிடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கண்டென்ட் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.